எல்லோருக்கும் வணக்கம். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டினுடைய அடுத்த விஷயங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து ஃபைல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் காலியாக. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட் அப்படின்ற கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம எப்போவுமே அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம், மேன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கேட்டுன்னு டைப் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும். சரிங்களா? இந்த பேஜை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? எல்லாம் என்ட்ரு பண்ணினே போனால் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ கேட் அப்படின்னா கான்கேட்டனேட் ஃபைல் அண்ட் பிரிண்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஃபைலினுடைய அவுட்புட்டை கொடுக்குன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. சரி, நாம் இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கேட் அப்படின்ற கமாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபைலை உருவாக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரியை புகுத்தலாம், இல்லை அந்த ஃபைலே வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம். அது ஏற்கனவே ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா புது தகவல் வந்து அதில் வர மாதிரியும், பழைய தகவலெலாம் அழிஞ்சு போகிற மாதிரியும் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது பண்ண நமக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து எல்எஸ் அப்படின்ற கமாண்டை வந்து டைப் பண்ணுறோம். அங்கே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே வந்து தெரியுது. அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஆரோ மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள்னு சொல்லுவோம் நம்ம கணிதத்தில். சரிங்களா? இந்த ஆரோ மார்க் டைப் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்குது. நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நியூ ஃபைல் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல Ctrl+D இல்லைனா Ctrl+Z அப்படின்ற கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு +D அப்படி இல்லைன்னா +Z அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த 2 பட்டனும் ஒரே சமயத்தில் அழுத்தும் போது அது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? இந்த ஃபைல் வந்து இப்போ உருவாயிடுச்சு. நீங்கள் திருப்பி இங்கே எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபைல்களெல்லாம் கிளாஸி ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, அதோட நியூ ஃபைல் அப்படின்றதும் வந்து நமக்கு வந்து உருவாகிருக்கும். ஸோ இங்கே காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். நமக்கு அந்த நியூ ஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணும்போது திஸ் இஸ் நியூ ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அந்த வரி உள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கேட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கமெண்டில் வந்து கேட் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கொடுத்தோம் இல்லையா, இந்த சிம்பிளை போடக்கூடாது. இந்த சிம்பிளை போடாமல் வெறும் கேட் ஃபைல் நேம் கொடுத்தா அதுக்குள்ளே என்னென்ன தகவல்கள் இருக்குது, எத்தனை வரிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து காமிக்கும். இது வந்து வியூ பண்ணுறதுக்காக, இதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற கமாண்ட் வந்து உருவாக்குறதுக்காக, இது வந்து பார்வையிடுவதற்காக, வியூ பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கேட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் சென்டரில் ஒரு ஸ்பேஸ் விட்டதுனால, நடுவில் ஒரு இடைவெளி விட்டதுனால அது என்ன சொல்லுது, நோ சச் எ ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அந்த மாதிரி ஃபைலோ இல்லை ஃபோல்டரை வந்து லினக்ஸில் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் உலகத்திலேயே ஃபோல்டருக்கான பெயர் வந்து டைரக்டரி தான். நம்ம தான் ஃபோல்டர்னு சொல்லி பழகிட்டோம் விண்டோஸ் பயன்படுத்துறதுனால. சரிங்களா? சரி, இப்போ நோ சச் எ ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேட் நியூ ஃபைல் அப்படின்னு இங்கே டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே முக்கியமான ஒரு கமாண்ட் நம்ம வந்து விட்டுட்டோம், மன்னிக்கணும். இந்த வரியை விட்டுட்டோம். சரிங்களா? அதாவது கேட் 2 முறை வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் அதுக்கப்புறம் ஃபைல் நேம் அப்படி டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து ஏற்கனவே இருக்கிற வரி இல்லாமல் புதுசாக ஒரு வரியை வந்து சேர்க்கலாம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஆட் செகண்ட் லைன் இன் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துட்டு தான் அந்த வரி சேர்ந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கேட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து
நியூ ஃபைல் அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அந்த வரி வந்து சேர்ந்துருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வரியோட இன்னொரு வரி வந்து இங்கே சேர்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபைலுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா வரிகளை சேர்க்கணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் இந்த டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் ஃபைல் நேம் கொடுக்கணும். சரிங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கான டாஸ்க் பகுதியில் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதை செஞ்சுன்னு வந்துடுங்க. சரிங்க, செஞ்சுன்னு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் நியூ ஃபைல் 1ன்னு சொல்லி புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்குங்க. அதாவது ஏற்கனவே நம்ம முன்னாடி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணின்னு வந்துடணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நியூ ஃபைல் 1ன்னு கொடுத்துருங்க. ஐ கிரியேட்டட் செகண்ட் ஃபைல்னு கொடுத்துருங்க. Ctrl+D கொடுத்துருங்க. இப்போ எல்எஸ் கமாண்ட் டைப் பண்ணி பாருங்கள், அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சான்னு. கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். வேணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கமாண்ட் கூட கேட் டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு நியூ ஃபைல் டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் எதுக்கு, இன்னொரு லைனை ஆட் பண்ணுறதுக்கு. சரி, அதுக்குள் இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சா, உள்ள கண்டென்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கேட் ஸ்பேஸ் கொடுத்து நியூ ஃபைல் 1ன்னு கொடுங்க. நமக்கு வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் காமிக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள். சரிங்களா? கேட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நியூ ஃபைல், அதாவது பழைய ஃபைல் நேம் போடுங்க, ஒரு ஸ்பேஸ் விடுங்க, மறுபடியும் இந்த ஃபைல் நேம் நியூ ஃபைல் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைல் நேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும். அது என்ன மாறுது, அதாவது நியூ ஃபைல் 1ல் ஒரு மாறுதல் ஏற்படும். இந்த நம்ம நியூ ஃபைல் 1ல் ஐ கிரியேட்டட் செகண்ட் ஃபைல் அப்படின்னு தானே டைப் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி கமாண்டை ரன் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும். சரிங்களா? உள்ளே இருக்கிற ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். உள்ளே இருக்கிற கண்டென்ட் மாறி இருக்கும். நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது மாறி இருக்கும். அது என்னவா மாறி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு தான் கடைசியாக இதை வந்து பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அவுட்புட் வரும். சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். இதை வந்து படிச்சுறதோடு விட்டுறாமல் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பயிற்சி பண்ணி பார்க்கணும். நன்றி.